பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவொரு கடவுளின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தினுடைய 2வது நாளிலே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பாராட்டின தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, மிகுந்த மரண ஓலங்கள் நிறைந்த ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழலில் உங்களுடைய வார்த்தைகளை எங்களை உயிர்ப்பிக்கிறதாய், ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களை வாழ்விக்கிறதாய் இருக்கும்படியாக இடத்திலே கொண்டாடுகிறோம். இந்த நாளின் தியானத்தை உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் தியானம் எங்கள் சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் அது உயிரூட்டுவதாய் அமைய துணை புரியும்படியாய் இடத்திலே கொண்டாடுகிறோம். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரின் திருப்பெயரிலே நம்முடைய CSI வெஸ்லி ஆலயத்தின் சார்பாக நம்முடைய இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்மா உண்மையை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது என்று தாவீது அரசனின் கூற்றை போல, ஒருவேளை எப்பொழுது ஆலயத்திற்கு போவோம், எப்பொழுது ஆலயத்திலே ஆண்டவரை துதித்து பாடல்களை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவர் வார்த்தைகளை கேட்போம் என்ற மிகுந்த ஆவலோடு நீங்கள் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த கொரோனா சூழல் எவ்வளவு வீரியத்தோடு இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் தொலைக்காட்சிகள் வாயிலாக மற்றும் ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே நாம் நம்முடைய உயிரின் முக்கியத்துவத்தை அறிந்து வீடுகளிலே இருந்து நாம் ஆண்டவரை துதிப்பதையும் ஆராதிப்பதையும் ஜெபிப்பதையும் நாம் அனுசரிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய தியானமாக நம்முடைய சென்னை பேராய் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் விசுவாசம் வைத்தல் என்ற ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பின் அடிப்படையில் சிந்திப்பதற்காக யோவான் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 28 வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வு எது என்று சொன்னால், லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகின்ற ஒரு நிகழ்வு. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே கூட ஒரு நிகழ்வை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஆண்டுடைய செய்திகளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். எல்லோரும் அறிந்த ஒரு நிகழ்வு தான். டாக்டர் பிள்ளைகிராம் அவர்கள் ஒரு முறை சொன்னார், where the Lord leads, he always provides. ஆண்டவர் எங்கே வழிநடத்துகிறாரோ நிச்சயமாக அந்த இடத்திலே அவர் நம்மை போஷிப்பார் என்று டாக்டர் பிள்ளைகிராம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு முறை ஒரு மிஷனரி அவர்கள் ஒரு தீவு இடங்களிலே ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சிறிய படகை எடுத்துக்கொண்டு தன்னந்தனியாக பயணத்தை மேற்கொள்கிறார். பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று புயல் வந்து காற்றினாலே படகு அலைகழிக்கப்பட்டு அலைகளினாலே அது மூழ்கடிக்கப்பட்டு படகு உடைந்து போகிறது. அவர் தனிமையிலே அங்கே தண்ணீரிலே தத்தளித்து பிறகு ஒரு வழியாக காற்றின் வேகத்திலே அடித்து செல்லப்பட்டு ஒரு தீவிலே அவர் அங்கே கொண்டு போய் விடப்படுகிறார். அந்த தீவிலே யாரும் கிடையாது, மனிதர்கள் இல்லாத ஒரு தீவு. அங்கே என்ன செய்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது யாராவது வருவார்களா என்று பார்க்கிறார். ஒரு நாள் செல்கிறது, 2 நாட்கள் ஆகிறது, வாரங்கள் ஆகிறது, பல நாட்கள் ஆகிறது, பல வாரங்கள் ஆகிறது. ஆனால் யாருமே அந்த தீவு பக்கம் வரவில்லை. அந்த தீவிலேயே யாரும் இல்லை. ஆகவே இவர் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டும் அந்த இடத்திலே தான் எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே அங்கே இருக்கிற காய்கறிகளை பறித்து உண்ண தொடங்குகிறார். உறங்குவதற்காக ஒரு சிறிய ஒரு குடிலை, அங்கே இருக்கிற இலைகளையும் தழைகளையும் அங்கே இருக்கிற மரங்களையும் வெட்டி ஒரு குடிலை அமைக்கிறார். ஒரு நாள் அவர் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய உணவுக்காக வெளியே தேடி சுற்றி திரிந்துவிட்டு திரும்பி வருகிற பொழுது அவர் அமைத்திருந்த அந்த குடில் நெருப்பு பற்றி எரிவதை பார்க்கிறார். ஓடோடி வந்து அதை அணைக்க முற்படுகிறார். ஆனால் அவரால் அணைக்க முடியவில்லை. உடனே அவர் கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவனே, நான் ஊழியம் செய்வதற்காக வந்தேன். ஆனால் இந்த இடத்திலே யாரும் இல்லாத இந்த தீவிரை கொண்டு வந்து விடப்பட்டேன். சாப்பிடுவதற்கு, உறங்குவதற்கு, உடுத்துவதற்கு எதுவும் என்று நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உறங்குவதற்காக ஒரு குடிலை அமைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த குடிலம் இன்றைக்கு தீப்பற்றி இருக்கிறது. இது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு அவர் கேட்கிறார். இப்படி கேட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி அவர் நொந்து கொண்டிருக்கிற பொழுது
வழியாக அந்த பக்கத்துக்கு ஒரு பெரிய கப்பல் வருது. அதை பார்த்து அதிசயித்து போகிறார். அவர் வேறு எதை பற்றி சிந்திக்காமல் உயிர் பிழைக்க வேண்டுமே, நம்முடைய சொந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கப்பலை பார்த்து ஓடுகிறார். அந்த கப்பலிலிருந்து மக்கள் இறங்கி வருகிறார்கள். அவரை கண்டுபிடித்து அவரை அழைத்துக் கொண்டு சென்று அந்த கப்பலிலே அவரை இருந்துகிறார்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், எப்படி நான் இங்கே இருப்பதை நீங்கள் கண்டு கொண்டீர்கள்? எதற்காக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீர்கள்? நான் இங்கே பார்க்கிற பொழுது இங்கே மனிதர்களே இல்லையே, இங்கே எதுவுமே இல்லை என்று சொல்கிற பொழுது அவர் சொல்கிறார்கள், நாங்கள் வேறு பக்கமாக சென்று கொண்டிருந்தோம். இந்த தீவை குறித்து எங்களுக்கு தெரியவில்லை, யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் திடீரென்று புகை வருவதை, நெருப்பு எரிவதை நாங்கள் பார்த்தோம். உடனே யாரோ இங்கே இருக்கிறார்கள், யார் இது புதிதாக வந்திருப்பது என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக வந்தோம் என்று சொன்னார். அப்பொழுதுதான் டாக்டர் பில்லிகிரஹாம் அவர்களை கூற்றி அவர் எடுத்து பார்த்தார். ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்று சொன்னால், ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்தை போஷிப்பார். ஒரு காரியத்தை நம்மிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை ஆண்டவர் எடுக்கிறார் என்று சொன்னால் அதை காட்டிலும் மேலான ஒன்றை கொடுக்காமல் அதை எடுக்க மாட்டார். இந்த மிஷனரியுடைய குடிசையை ஆண்டவர் தீப்பற்றி எரிய செய்கிறார். ஆனால் அதை காட்டிலும் அவருக்கு மிகவும் முக்கியமானதான மனிதர்களை அனுப்பி அவரை சொந்த இடத்துக்கு அழைத்து செல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அங்கே நம்முடைய இந்த கொரோனா சூழலிலே கூட நாம் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், விருப்பமானவர்களை, உறவினர்களை நாம் இழந்திருக்கலாம், வேலை வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்றை ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியிலிருந்து மிக சுருக்கமாக 3 தலைப்புகளுக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக லாசரு மரிக்கிற இந்த நிகழ்வு. வேதம் சொல்கிறது 11ஆம் அதிகாரத்துக்கு 6ஆம் வசனம், 5 மற்றும் 6 வசனம், அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருக்கிறான், அவன் மரிக்கப் போகிறான் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவர் அதை கேள்விப்பட்ட பிறகும் அவன் 2 நாட்கள் அங்கேயே தங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. அங்கே தங்கியிருந்த பிறகு மறுபடியும் ஒரு செய்தி வருகிறது, அவன் மரித்து போனான் என்று ஒரு செய்தி வருகிறது. ஆக முதலாவது இந்த பகுதியில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிற தலைப்பு டெத், மரணம் அல்லது இழப்பு. அந்த பகுதியிலே ஆண்டவர் மிகவும் நேசித்த, ஆண்டவருக்கு நண்பனை போல் இருந்த, பெத்தானியாவிலே ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு உதவின அந்த லாசரு என்ற ஒரு நண்பன் மரித்து போவதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆன்மீக பயணத்திலும் இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக நேரங்களிலே இழப்புகள் நம்மை ஒரு நிலைகுலைய செய்து கொள்வதை பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களிலே இழப்புகளை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களை, குடும்பத்தின் தலைவர்களை, குடும்பத்தின் அடித்தளத்தை இழக்கிற பொழுது நம்முடைய உலக பயணம் ஒரு பெரிய ஒரு கடைக்குள்ளாக வந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக மார்த்தாவும் மரியாளும் 2 பெண்கள் சகோதரிகள், பெண்கள். அவர்கள் அந்த இடத்திலே அவருடைய அடித்தளமாக இருப்பது சகோதரியாக லாசரு மறுக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்படும். அவர்கள் குடும்பத்தினுடைய தலைவனை இழந்து போன ஒரு நிலைமையில அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இழப்பானது அவர்கள் எதிர்கால வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியதாக மாற்றிவிடும். அது அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அழுவதை பார்க்க முடிகிறது. அப்போ அவர்கள் 21ஆம் வசனத்திலையும் 32ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது 21ஆம் வசனத்தை மாற்றாலும் 32ஆம் வசனத்தை மரியாளும் ஆண்டவரை நோக்கி சொல்கிறார்கள், ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என்று சொன்னால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலுள்ள பல நேரங்களிலே ஆண்டவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது, ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் இந்த இழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்காது என்று நம்ம நினைக்கிறோம். இது ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, உலக பிரகாரமாய் நாம் அநேக காரியங்களை பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்தின் மூத்தவர்களை, தலைவர்களை அல்லது பெரியவர்களை பார்த்துருவோம். ஒருவேளை நீங்க இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, நீங்க இருந்திருந்தா இதை தீர்த்து வச்சிருப்பீங்க, ஒருவேளை என்னுடைய கணவர் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, என்னுடைய அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா என்று சொல்லி நாம் குழம்பி போகிற ஒரு நிலையை பார்த்திருப்போம். அதுபோலதான் இந்த மாற்றாளம் மரியாளம் ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு ஆணிவேராக ஒரு வாழ்வுக்கான, பொருளாதாரத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கிற அவரை இழக்கிற பொழுது அந்த வேதனை நிமித்தமாக அவர்கள் இப்படி சொல்வதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடவே இருக்கும். ஆண்டவர் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆண்டவர் இருக்கிற பொழுதுதான் படகு அமிழ்ந்தக்கதான புயலை சீடர்கள் சந்திக்கிறார்கள். ஆண்டவர் அருகாமையிலே இருக்கிற பொழுதுதான் சீடர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் ஒருவேளை மோசே சொல்வதை கூட நாம் பார்க்க முடியும், ஆண்டவரே உடைய பிரசனம் எங்களோடு கூட
உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு முன்பாக அனுப்பாவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணாதையும். இறைவனுடைய பிரசனம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும். அப்போ இறைவன் பிரசனம் நம்மோடு இருக்கிற பொழுது ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த இழப்புகள் என்று பார்க்கிற பொழுது சில நேரங்களில் சில இழப்புகளை அவர் சந்திக்க அனுமதிக்கிறார். சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையை அனுமதிப்பார். அனுமதித்து பிறகு தாமதித்து அவர் பெரிய முன்னை காற்றிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்வார் என்பதை வந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இழப்பு என்பது இருந்தால் இறைவன் நம்மோடு இருந்தாலும் சில நேரங்களிலே நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை நாம் பெற முடிகிறது. ஒருவேளை இந்த பிணி, மூப்பு, சாக்காடு என்று சொல்வது, அதாவது டிசீஸ், அடுத்ததாக பார்க்க டிசபிலிட்டி அண்ட் டெத், இந்த மூன்றும் எல்லாருக்கும் இருக்கும் என்பதை எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் அதன் கூடாக ஆண்டவர் செயல்படுவார் என்பதை இந்த பகுதியின் வழியாக நாம் அறிந்து கொண்டு அதை விசுவாசம் வைக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது தலைப்பாக பார்க்கிற பொழுது, முதலாவது நாம் பார்க்கிற பொழுது ப்ராப்ளம் டெத், இரண்டாவது பார்க்கிற பொழுது பவர். முதலாவது ப்ராப்ளம் என்னவென்று சொன்னால் டெத், இரண்டாவது பவர். அங்கே பார்க்கிற பொழுது ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வந்தவுடனே அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்வதை, மிக முக்கியமான வார்த்தைகள் சொல்வதை பார்க்க முடிகிறது. முதலாவது வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கே நாம் பார்க்கிற பொழுது வசனம் அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்திலுள்ள இந்த வசனம் விதமாய் சொல்கிறது. யோவான் 11 அங்கே இயேசுவானவர் சொல்கிறார் 39ஆம் வசனத்திலே, கல்லை எடுத்து போடுங்கள். அது ஒரு முக்கியமான வசனம். அடுத்ததாக ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது 43ஆம் வசனம், லாசருவே வெளியே வா. அடுத்த வசனம் 44ஆம் வசனத்திலே, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இந்த மூன்று வார்த்தைகளிலே ஆண்டவருடைய வல்லமை புறப்படுவதை நாம் பார்க்கலாம். முதலாவது கல்லை எடுத்து போடுங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நமக்கு எதிராக அநேக கற்கள், தடைக்கற்கள் வைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய பவர் என்னன்னு சொன்னால் அந்த கல்லை எடுத்து போடுங்கள். இப்ப இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடைகளாக இருக்கிற எல்லா தடைக்கற்களையும் நான் எடுத்து போட போகிறேன். அல்லது யார் அந்த கற்களை வைத்தார்களோ அவர்களையே நான் மறுபடியும் அழைத்து அந்த தடைக்கற்களை அவர்களை வைத்தே அகற்றுவேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழிந்து போக வேண்டும், நாம் அவமானப்பட வேண்டும், நாம் நிர்மூலமாக வேண்டும், நாம் சீர்குலைத்து போக வேண்டும் என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ, யார் தடைகளாக இருக்கிறார்களோ அவர்களை வைத்தே அந்த தடைகளை ஆண்டவர் அகற்றப் போகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், லாசருவே வெளியே வா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்கள் ஏன் உங்களையே நீங்கள் குறுக்கிக் கொண்டு சுருக்கிக் கொண்டு ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள், வெளியே வாருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி திறந்த வாசலை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கப்பட்டார். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இது திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்மை வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். மூன்றாவது பார்க்கிற பொழுது கட்டவிழ்த்து விடுங்கள். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கூட அநேக காரியங்களால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை வறுமையாலே கட்டப்பட்டிருப்போம், நோயாலே கட்டப்பட்டிருப்போம், பிரச்சனைகளால் கட்டப்பட்டிருப்போம். சில நேரங்களிலே இந்த கட்டுகள் எல்லாம் நமக்கு பிரியமானவர்களாலே ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும். நம்முடைய உறவுகளிலே சில நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்துவார்கள், நண்பர்கள் ஏற்படுத்துவார்கள். ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு அநேக கட்டுகள் இருந்தது, இவர்கள் முன்னேறாதபடிக்கு, மகிழ்ச்சியாகாதபடிக்கு, இவர்கள் சமாதானமாக இல்லாதபடிக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு வல்லமையாய் புறப்பட்டு வரப்போகிறது. நம்மை உயர்த்தப் போகிறார், ஆசீர்வதிக்கப் போகிறார், கட்டவிழ்க்கப் போகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா கற்களையும் எடுத்து போட போகிறார். வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தை பெண்மாளை மீறும்படி செய்யும், அவர் வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்யும் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அந்த ஆண்டவர் மீது விசுவாசத்தில் இருந்தவரை அழைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவார் என்று சொன்ன 110 போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் முழங்காலில் நின்று ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அந்த வார்த்தை வல்லமையாய் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை செய்வது நம்புங்கள். மூன்றாவது பார்க்கிற பொழுது ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், இதோ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் 40ஆவது வசனத்தில் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆக இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது விசுவாசம் வையுங்கள். என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன கஷ்டமாக இருக்கட்டும், எவ்வளவு வேதனையாக இருக்கட்டும், எத்தனை பெரிய இழப்பாக இருக்கட்டும்,
அல்லது மனதிலே ஏற்படும் திகிலாக இருக்கட்டும், இன்றைக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனாவாக இருக்கட்டும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருந்தாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோடு கொடுத்தேன். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் உங்களை மறுபடியுமாய் கட்டி எழுப்பேன், மறுபடியுமாய் எழுந்து போன ஆரோக்கியத்தை கொடுப்பேன், எழுந்து போன சுகத்தை கொடுப்பேன், எழுந்து போன சமாதானத்தை கொடுப்பேன், எழுந்து போன செல்வத்தை கொடுப்பேன், எழுந்து போன அதிகாரத்தை கொடுப்பேன், எழுந்து போன அந்த ஒரு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்ற வார்த்தையின் பிரகாரம் நடக்க வேண்டியது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிறார். 3 காரியங்கள் இந்த நாளில் நாம் செஞ்சு. 1, ப்ராப்ளம்ஸ் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும், ஆனால் அதை தாண்டி ஆண்டவருடைய பவர் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, ஆண்டவருடைய பவர் இருக்கிறது. எப்போ அந்த பவர் வெளிப்படுத்த சொன்னால், ஆண்டவரின் வார்த்தையின் மீது நாம் விசுவாசம் வைக்கிற பொழுது அந்த வாக்குத்தத்தம், அந்த ப்ராமிஸ் அது பவராக மாறி நம்முடைய வாழ்க்கையை அநேக ஆசீர்வாதங்களை செய்யும். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள், விசுவாசம் வையுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆண்டவர் நாமே இந்த திருவசனத்தை நம் அனைவருக்கு என்றும் ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது அறிவிப்பாக திருமண அறிக்கையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். திருச்சபை சென்னை பேராயம் வரகடம் கிறிஸ்து ஆலயத்தின் உறுப்பினரான திரு கிறிஸ்டபர் கோபிநாத் மற்றும் திருமதி தனபாகியம் தம்பதியின் மகன் செல்வன் ஜி வினோத் என்பவருக்கும் சிஎஸ்ஐ சென்னை பேராயம் நெவலிச்சேரி குருசேகரம் பிடிஎம்எஸ் தூய பவுல் ஆலயத்தின் உறுப்பினரான திரு பி செல்வம் திருமதி எஸ்டர் மேரி தம்பதியின் மகள் செல்வி எஸ் மோனிஷா என்பவருக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் அல்லது தடைகள் யாருக்காவது தெரிந்திருக்கும் என்று சொன்னால் அதை இந்த ஆலயத்தின் ஆயருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இது இவர்களின் திருமணத்திற்காக அறிவிக்கப்படும் முதலாவது அறிக்கை. நாம் இப்பொழுது தலைமை தாழ்த்தி இந்த வாரத்திலே பிறந்த நாட்களில் திருமண நாட்களில் காண்பவர்களுக்காகவும் திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட ஒரு சிறிய ஜெபத்தை எழுதுவோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வருஷத்தினுடைய கிருபையால் முடிசூட்டுகிற தேவனே, இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க, நன்மையான கிருபையினால் முடிசூட்டுங்க. அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விருப்பங்கள், ஆசைகளை நிறைவேற்றுங்க. அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீர் முறியடித்து, எல்லா எதிர்ப்புகளையும் முறியடித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளை மாற்றி பூமியின் உயரவிலே அமர்த்துங்க சுவாமி. இந்த ஆண்டு முழுவதும் நன்மையாக நிரப்புங்க. அதே போலவே இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாட்களை அனுசரிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க, குடும்பத்தை ஆசிரியங்க, பிள்ளைகளை ஆசிரியங்க, தேவையை சந்திங்க, பலத்தால் அவர்களை இணைக்கட்டீங்க சுவாமி. ஆண்டவரை குறிப்பாக திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகள் ஆண்டவரை வினோதங்களுக்காக, மோனிஷாவுக்காக எங்களுடைய சகோதரர்களோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமணத்தின் எல்லா ஈவுகளின் கிருபையாக கொடுங்க. அருமையான கிறிஸ்டோபர் கோபிநாத் ஐயாவுக்காக, தனபாகியம் அம்மாவுக்காக, செல்வம் ஐயாவுக்காக, எஸ்தர் மேரி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளாகிய மே 17ஆம் தேதி நீங்கள் ஆசீர்வதித்து உங்களுடைய பிரசன்னத்தால் இந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்தப்படி ஜெபிக்கிறோம். புத்தக சுகாரத்தின் ஆவியை குறித்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சில அறிவுகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, இந்த கொரோனா சூழலிலே எல்லோருக்கும் ஆலயத்துக்கு வருவது ஆசைதான். ஆனால் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலான வேகத்தோடு, வீரியத்தோடு இந்த கொரோனா பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபையிலே அநேகர் இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கொரோனாவை தவிர்த்தும் இன்னும் ஒரு சிலருக்கு காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள். திட நம்பிக்கையோடு, உறுதியான மனத்தோடு இருக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையிலே தயவு செய்து இந்த நோயினுடைய வீரியத்தை மறந்து கொள்ளுங்கள். எந்த மருத்துவமனையிலும் மருந்துகள் கிடையாது. அனுமதிக்கப்பட்டால் நம்மை அங்கே அனுமதித்துக் கொள்வதற்கு அங்கே படுத்த வசதிகள் கிடையாது. அங்கே நமக்கு பார்ப்பதற்கு அதற்கு தேவையான பண வசதிகள் கிடையாது. ஏனென்று சொன்னால் மருந்துகள் எல்லாம் இன்றைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு மிக உயர்ந்த விலையில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து இந்த வீரியத்தை உணர்ந்து நம்மால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது, நம்மிடத்திலிருந்து யாருக்கும் இது பரவிவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் முகக்கவசம் அணிவதையும், தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதையும், கூடுமான வரைக்கும் பொதுவழிகளை நடமாடுவதையும், கூட்டமாக கூடுவதையும் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆவல், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் எனக்கு தெரிகிறது. ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை தொழுது அவன் நாமத்தை புகழ வேண்டும் என்று சொல்லி, ஆனால் சூழலை புரிந்து கொண்டு
தொடர்ந்து இனி காணொலி காட்சியின் வழியாகவே நம்முடைய அறுவடைகள் ஆற்றப்படும் என்பதை நான் அன்போடு கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக நாம் செய்து கொள்வது, குறிப்பாக நம்முடைய செயலாளர்களும் பொருளாளர்களும் இதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய பொருளாளர்கள் இதன் மூலமாக அநேக காரியங்களை அவர்கள் புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு திருச்சியினுடைய ஒத்துழைப்பு சற்று தேவைப்படுகிறது. குறிப்பாக இந்த குடும்ப தகவல் படிவத்தை கொடுத்திருந்தோம். அந்த படிவத்திலே ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்னும் அநேக அந்த தகவல் படிவங்கள் வந்து சேரவில்லை. ஆகவே அத்துணை பேருக்கும் இந்த செய்தி பரவாயில்லை. ஏன் அந்த படிவத்தை கொடுத்தோம் என்று சொன்னால், ஏதோ தகவல் படிவம் மாத்திரமல்ல, அந்த வாட்ஸ்அப் நம்பரிலே திருச்சபையில் நடக்கிற நிகழ்வுகள், அது மாத்திரமல்ல, ஒருவேளை பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், ஒருவேளை ஒரு வேதனைக்குரிய நிகழ்வு எதுவாவது நடந்து விட்டாலோ, குடும்பத்திலே சில பேருக்கு ஜெப விண்ணப்பங்கள் தேவைப்பட்டாலோ, திருச்சபையில் சில நிகழ்வுகள் நடந்தாலோ சொல்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்க நாங்கள் இனி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து அந்த குடும்ப தகவல் படிவங்களை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கும்படி உங்களை மீண்டும் மன்றாடி நான் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையின் இந்த ஒரு வளர்ச்சியை உங்களுடைய இணைத்துக் கொள்ளும்படியாக தயவு செய்து இந்த வளர்ச்சிக்கு ஆலயத்தினுடைய மகிமைக்கு யாரும் தடையாயிராதபடிக்கு பார்த்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய 2 காலங்களிலே நாம் பிடிஏசி காணிக்கைகளை சேகரித்தோம். அதை ஒரு சபைக்கு சென்று கொடுக்கலாம் என்று சொல்லி சேகரிப்புகளை தீர்மானித்தும் ஆலயத்தில் அறிவித்தோம். ஆனால் இந்த கொரோனா சூழலிலே நாம் குழுவாக செல்வது இயலாத காரியம் என்பதாலும் வைத்த அரிசிகள் அது மற்ற பூச்சிகள் அதிலே சேரும் என்பதனாலும் மரக்காணம் குரு சேகரத்தில் கொடுக்கலாம் என்று சேகரிப்புகள் தீர்மானித்து அந்த மரக்காணம் குரு சேகரத்தோட 1000 அந்த திருச்சபை உறுப்பினர்களை வரவழைத்து நேற்றைய தினத்திலே, அதாவது வெள்ளிக்கிழமையிலே நாம் அந்த திருச்சபைக்கு நாம் சேகரமாக திருச்சபையாக கொடுத்த அந்த அரிசிகளை ஏறக்குறைய 65 கிலோ பைகள் மற்றும் 20 10 கிலோ பைகள், அது மாத்திரம் இல்லாமல் நாம் ஏற்கனவே வைத்திருந்த சில பொருட்களையும் அந்த குருசேகரத்துக்கு கொடுத்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் ஏழைகளுக்கு இலவசமாக 18 குருசேகரத்துக்கு, ஒரு குருசேகரத்துக்கு 5 புடவைகள், ஒரு வேஷ்டி, ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு பேண்ட், ஒரு பெட்ஷீட் என்று சொல்லி கொடுத்தோம். அந்த 18 குருசேகரங்கள் இல்லாமல் நம்முடைய திருச்சபையிலே ஒரு 90 பேருக்கு, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று சொல்லி ஏழை மக்களுக்கு புடவைகள் கொடுத்தோம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற இந்த புவர் விடோஸ் அவர்களுக்கு 25 பேருக்கு நாம் பண உதவி செய்தோம். அவர்களுக்கு புடவைகள் கொடுத்தோம். இப்பொழுது மரக்காணம் குருசேகரத்துக்கு ஒரு 40 புடவைகள், வேட்டிகள், லுங்கிகள், பெட்ஷீட்டுகள் மற்றும் பரிசு பொருட்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த பெரிய உதவியை செய்த திருச்சபை மக்களுக்கு அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கூட நாம் திருச்சியுடைய எல்லா வளர்ச்சியும் இணைத்துக் கொள்வோம். புதிய ஆலய கட்டுமான பணிக்காக தொடர்ந்து உங்கள் காணிக்கைகளை சேகரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிறு ஆராதனை நடக்கவில்லை என்று சொன்னாலும் குடும்பங்களில் ஜெபித்து ஞாயிறு ஆராதனைக்கான காணிக்கைகளை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சேகரித்து வையுங்கள். ஆலயம் திறக்கப்படுகிற பொழுது அதை மொத்தமாக கொண்டு வந்து நம்முடைய ஆலய பிரகாரத்தில் அதை படைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாம் இறைவன் தொடர்ந்து உங்களை சுகத்தாலும் பலத்தால் அழைக்கின்றனர். தலைகளை தாழ்த்தி நாம் நிறைவு செய்வதற்குள்ளாக கடந்து சொல்லுவோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆகவே இந்த வேதனை நிறைந்த ஒரு சூழலிலே நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர், நன்மைகளை செய்திருக்கிறீர். எங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை வாழ்க்கையில் உயரங்களை கொடுத்திருக்கிறீர். ஆகவே ஒருவருடைய கல்வி பயணத்திலே, பொருளாதார நிலைகளிலே, சமூக வாழ்க்கையிலே நாங்கள் உச்சத்தை அடைவதற்கு எங்களுக்கு திருவராட்டி இருக்கிறீர். ஆனால் அதே நேரத்திலே சில நேரங்களிலே மரண பயங்கள், ஓலங்கள், போராட்டங்கள், நோய் குறித்த அச்சங்கள் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி. இவை எல்லாவற்றிலிருந்து நீர் எனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே ஆராதனையே கலந்து கொள்ள முடியாமல், ஆலயத்துக்கு வர முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே காணொலி காட்சி வழியாக திருச்சபை மக்களை சென்றடைய கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையின் மூத்த உறுப்பினர்கள், பெற்றோர்கள், அருமையான அடல் வாலிப தம்பி தங்கைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. ஆகவே மூத்த உறுப்பினர்கள் அல்லது முதிர் வயது நிமித்தமாக பயந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், தனிமையில் இருப்பார்கள் என்று சொன்னால், கொரோனா அச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், தேவரையே நீங்கள் அவர் மனதிற்கும் அவர் சரீரத்துக்கும் ஆற்றல் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை ஆசிர்வதிங்க. பிள்ளைகளை குறித்தோ தங்களுடைய பெற்றோர்களை குறித்தோ பயப்படாதபடிக்கு நீர் திடமனதை கொடுங்க சுவாமி. வாலிப பிள்ளைகளை படிக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. திருமணத்திற்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, ஆண்டவரே ஒரு வேளை ஆண்டவரே பல்வேறு முன்னேற்றங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்க.
ஆசிர்வதிங்க. குழந்தை பெற்றுக்காக காத்துக் கொண்டுள்ள ஆசிர்வதிங்க. எந்த தொற்றுக்கும் வராதபடிக்கு உங்கள் ரத்த கொட்டைக்குள்ளாய் கூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. சிறு குழந்தைகளை ஆசிர்வதிங்க. ஆண்டவரே இறை மக்கள் யாருக்கும் எந்த ஆபத்து வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக உலகம் முழுவதிலும் இருக்கிற இந்த கொரோனா குறித்த அச்சத்தை எடுத்து போட்டு உலகத்தை பரிசுத்தப்படுத்துங்க. நிலைவரமான ஆவியை உலக மக்களுக்கு கொடுங்க சுவாமி. இழந்து போன சந்தோஷத்தை கொடுங்க சுவாமி. சேகரிப்பின் செயலுக்காக, பொருளுக்காக, சேகரிப்பு அங்கத்தினருக்காக, ஆயிரமாவுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, ஐக்கிய குழுக்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, பாடகர் குழுவிற்காக, லே பிரசங்கிமார்களுக்காக, ஆண்டவரே அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்காக ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக எங்கள் திருச்சபை சார்ந்த அநேக மக்கள் இந்த கொரோனா பெருந்தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக மக்கள் சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவரே ஒரு பெரிய சுகத்தை, பலத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். திகிலோடு பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு அதை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஒரு நல்ல ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கு கரிசனை கொண்ட ஆட்சி, சிறுபான்மை மக்களை நேசிக்கிற ஆட்சி, ஆண்டவரே ஒருவேளை இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான ஏற்றத்தாழ்வு அகற்றுகிற ஒரு ஆட்சி கொடுக்கும்படியாக உங்களிடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒருவேளை இழப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற குடும்பங்களை கருத்தில் ஒப்புடுகிறோம். எங்களை விட்டு கடந்து சென்ற திரு வின்சென்ட் வேலாயுதம் ஐயா அவர்களுக்காக, திரு ஜோசப் ஐயாவுக்காக, அவர்களின் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக உங்களிடத்தில் வருகிறோம் சுவாமி. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அந்த குடும்பங்களுக்கு தேவரீர் நீர் கொடுக்கும்படியாய் உங்களிடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. அதே போலவே இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிப்புடைய ஆசீர்வதிங்க. ஆண்டவரை திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட வினோத்தையும் மோனிஷாவையும் ஆசீர்வதிங்க. திருமணத்தை ஆசீர்வதிங்க. பெற்றோருடைய ஆசீர்வதிங்க. தேவைகளை சொல்லிங்க. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய திருக்கணிகளை போடுகிறோம் சுவாமி. நாங்கள் கேட்டது கொஞ்சம் கேட்க மறந்த அநேகம் அப்பா எல்லாவற்றையும் கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியார் அருளாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மனத்தாழ்மையாய் நெஞ்சு கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய வழிநடத்துதல், கூட்டுறவு, சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், நம் குடும்பங்களோடும், நம் பிள்ளைகளோடும், அவர்கள் சுடுவாழ்வோடும், அவர்கள் பாதுகாப்போடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நின்று நீடித்து நிலைத்திருப்பதாக.